ஹீரோ அவங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு எப்படி பண்ணாங்கன்னு இப்போ காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட எங்கள் அப்பா ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு, அவர்கிட்ட நீ ஒரு சாரி மட்டும் கேட்பேன்னு கேட்குறாங்க. ஓகே சொல்கிறார் ஹீரோ. இப்போ அந்த பொண்ணோட அப்பா ரிட்டைர்மெண்ட் ஆக போகிற அந்த ஸ்டேஜில் ஏறி ஹீரோ அவரை பற்றி தப்பு தப்பாக பேசிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு எனக்காண்டி நீ ஒரு சாரி கூட கேட்க மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோ அவங்க எக்ஸ் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட அவங்களுக்கும் அவருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் லெட்டரை காட்டுறாரு. அதை பார்த்தா அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீங்களே உங்கள் பொண்ணை கூப்பிட்டு வந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நானும் வரமாட்டேன் என் பொண்ணு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கட்ட ஹீரோ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க மருமகன்ட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப உள்ள போக பார்க்குறாரு. அப்போ ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு சரி நானே என் பொண்ணை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அதுக்கு ஹீரோ இன்னைக்கு சாயந்தரம் வக்கீல பார்க்க போனோம் ரெண்டு பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வக்கீல் ஆஃபீஸ்க்கு வந்த ஹீரோ அவங்க எக்ஸ் அவங்க அப்பா இப்போ வக்கீல் அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருந்தால் தான் டைவர்ஸ் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காண்டி இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை போக்குற பாக்கியம் இல்லைன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு மனசு வருத்தப்பட்டு வெளியே போயிருது. அப்போ வக்கீல் கேட்கறாரு எதுக்கு அந்த பொண்ணு வெளியே போறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா டாக்டர் அவளுக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ வக்கீல் வந்து சாரிங்கன்னு கேட்கறாரு. அப்போ ஹீரோ அதுக்கு எனக்கு வேணா குழந்தை போக்குற பாக்கியம் இல்லைன்னு சொல்லி என் பேர்ல கேஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் இங்க டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு, நீ நல்ல பொண்ணு தான், உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு, அதே மாதிரி உனக்கு நல்ல அழகான குழந்தை ஒன்று கிடைக்கும், வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு.